வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோல்ட் சேவிங் பிளான்ங்க. இந்த கோல்ட் சேவிங் பிளான் மூலயமா நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து தங்கம் வாங்க முடியும். எல்லாருமே ஆசைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேவ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப சேவ் பண்ண உடனே அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு யோசிக்கும் போது முதல்ல நம்ம மைண்டில் வர்றது கோல்டு வாங்கிறது தான். ஸோ அந்த கோல்டு வாங்கிறதுக்காக நம்ம எப்படி சேமிக்கலாம், அண்டு சேமிக்கிற பணத்தில் ஒவ்வொரு மாதமும் நம்ம தங்கம் வாங்க முடியும், அதுவும் ரொம்ப குறைவான பணம் எடுத்து வச்சு. ஸோ அந்த மெத்தட் என்ன எப்படின்றத டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கோம், கோல்ட் சேவிங் ஐடியாஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேமிப்பு திட்டங்களை பற்றின வீடியோஸு அண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமும் தேவைப்படும் நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான கோல் சேவிங் பிளான் எப்படின்றத பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு சேவிங் பிளான் இருந்தாலும் அதுக்கான ஒரு கோலை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எதுக்காக சேமிக்கணும், என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் அதுக்கான பணத்தை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ உங்களுக்கான கோல் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் கோல்டு வாங்குறதுக்காக நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு கோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் 1/2 கிராம் கோல்டு காயினாவது நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத வந்து கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 கிராம் கோல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே நிறைய கடைகள், அதாவது ஜிஆர்டி இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 50 மில்லி 100 மில்லிலலாம் கூட கோல்டு காயின் வருது. ஸோ 1/2 கிராம் அப்படிங்கிறப்ப தாராளமாக நம்ம கோல்டு காயின் வாங்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சேவிங் பிளான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சேவிங் பிளான் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும். நீங்கள் வந்து டெய்லி சம்பளம் வாங்குறவங்க, வார சம்பளம் இல்லை மாத சம்பளம் வாங்குறவங்க இருந்தால் கூட இப்போ நான் சொல்ல போகிற இந்த சேவிங் பிளானை ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து 1/2 கிராம் தங்கம் வந்து வாங்க முடியும். அண்டு மிடில் கிளாஸ் பீப்புள் எப்போவுமே நம்ம வந்து சேவ் பண்ணுற பணத்தை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் தான். ஸோ இப்போ ரொம்ப கம்மியான குறைவான சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் நான் வந்து சேமிக்கவே போகிறேன், எந்த மாதிரி சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வேணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்வீங்க, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, நான் எப்படி சேமித்து தங்கம் வாங்குறது அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோவும் இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த சேவிங் பிளானை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளால் தங்கம் வாங்க முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ப்ராப்பராக பட்ஜெட் போடணும். அண்ட் நம்ம செய்கிற செலவுகளை எழுதி வைக்கணும். என்னென்ன செலவு செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ தேவையில்லாத செலவுகளை குறைச்சோம் அப்படின்னாலே அதிகமான பணத்தை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். அண்ட் சேவ் பண்ணுறது மூலயமா நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதிகமான பணம் நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ நான் சொல்ல போது ஒவ்வொரு மாதமும் நம்ம தங்கம் வாங்க போகிறோம் இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் சேவிங் தான். ஒரே மாதத்தில் நம்ம அதுக்கான ரிசல்ட்டை வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சேவ் பண்ணுறவங்க, பிகினர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் டைம்லேயே ஒரு மாதத்துலேயே சேவ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டும் நமக்கு உடனே கிடச்சிரும். கோல்டு வாங்குவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இன்னும் அதிகமான ஆர்வம் வரும் சேமிக்கிறதுக்கு. ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும். அப்போ நம்மளே வந்து நம்ம என்னென்ன செலவுகள் தேவையில்லாமல் பண்ணுறோமோ அதெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சுட்டு, அது இல்லாமல் இன்னும் அதிகமான பணத்தை கூட நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன கோலாக எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ணவும் முடியும். அண்ட் அதை நம்ம அச்சீவ் பண்ண அப்புறமா அடுத்தடுத்த கோல் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து நம்மளோட இலக்குகளை வச்சோம்னா எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக செயல்படுத்த முடியும். ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப சேஃபாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம பயப்படாமல் இருப்போம் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா சேஃபாக இருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிச் ஆகலாம். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பணம் வந்து பல மடங்கு பெருகும். அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. பிகாஸ் கோல்டோட ரேட் இப்போ நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கோல்டில் சேவ் பண்ணி கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு. ஸோ இன்றைக்கான இந்த கோல்ட் சேவிங் பிளான் எப்படின்னு பார்த்துடலாம்.
சொன்னால் 1 கிராமுக்கு வந்து ஒரு மாதத்தில் வந்து 1/2 கிராம் கோல்டு வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ ஒரு மாதம் அப்படிங்கிறப்ப 4 வாரங்களை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 30 நாள். ஸோ நான் வந்து இல்லை 4 வீக்ஸை வந்து எடுத்து அதுக்கான பிளான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ 4 வீக்ஸ் அப்படின்னும் போது ஒரு வாரத்தில் 7 நாள். ஸோ ஃபஸ்ட்டு வீக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வீக்கில் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 40 நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூ. 40 ஆட் பண்ணி ரூ. 80. 3வது நாள் ரூ. 120, 4வது நாள் 160, 5வது நாள் 200, 6வது நாள் 240, 7வது நாள் 280. ஸோ ரூ. 40 ஆட் பண்ணி நம்ம சேவ் பண்ண போகிறோம் இந்த முதல் வாரத்தில் இருக்கிற 7 நாள். இப்படி நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா ரூ. 1120 நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி சேலரி வாங்குறவங்க கூட டெய்லி எடுத்து வைக்கலாம். இல்லை வார சேலரி வாங்குறவங்க கூட நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து எடுத்து வைக்கலாம். உங்கள்கிட்ட என்றைக்கு அதிகமான காசு இருக்கோ அன்னைக்கு கூட இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட் நாள் 40 போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் நாளே ரூ. 280 உங்கள்கிட்ட இருக்குன்றப்ப நீங்கள் ரூ. 280 கூட முதல் நாள் சேமித்து வைக்கலாம். ஸோ இதை ரிவர்ஸில் பண்ணிங்க அப்படின்னா கூட நமக்கு வந்து பணம் குறைஞ்சிட்டே வரும். ஃபஸ்ட் நாள் 280, அப்புறம் 240 இப்படி சேமித்தோம் அப்படின்னாலும் நமக்கு அடுத்தடுத்த நாள் கொஞ்சம் கம்மியான காசு தான் எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் வந்து செட் ஆகிடும். ஸோ ஈஸியாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் ரூ. 1120 வந்து சேமிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட என்றைக்கு அதிகமான காசு இருக்கோ அன்றைக்கி வந்து அந்த பணத்தை எடுத்து ஒரு பாக்ஸ் வச்சு அதில் போட்டுருங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு வாரத்தில் இந்த ரூ. 1120 சேமிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது 2வது வாரம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வாரத்தை விட நம்ம இதில் கம்மியாக தான் சேமிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 30 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாள் 30, 2வது நாள் 60, 3வது நாள் 90, 4வது நாள் 120, 5வது நாள் 180, 6வது நாள் 180, 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 210 எடுத்து வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வீக்கை விட இதில் வந்து கம்மியான அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரூ. 840 வந்து சேமிக்க முடியும். இதுவும் வந்து நீங்கள் வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் அந்த வாரத்தில் இவ்வளோ பணம் மொத்தமாக எடுத்து வச்சாலும் ஓகே. இல்லை இதில் வந்து என்றைக்கு அதிகமான பணம் இருக்கோ அதை போட்டுட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு. ஸோ உங்களுக்கு என்றைக்கு அதிகமான பணம் இருக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பணத்தை எடுத்து வச்சுருங்க. பட் அந்த ஒரு வாரத்தில் 2வது வாரம் வந்து ரூ. 840 சேவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது 3வது வாரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம கம்மியாக தான் சேவ் பண்ண போகிறோம். இதில் வந்து 20, 40, 60, 80, 100, 120, 140 இது வந்து ரூ. 20 ஆட் பண்ணி சேமிக்க போகிறோம். 3வது வாரத்தில் பார்த்திங்கன்னா ரூ. 560. அடுத்தது 4வது வாரம் பார்த்திங்கன்னா ரூ. 10 தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். 10, 20, 30, 40, 50, 60, ரூ. 70. 7 நாள் சேர்த்தப்புறம் அந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட ரூ. 280 இருக்கும். இது எதுக்காக நான் ஆரம்பத்தில் அதிகமாக போட்டு அப்புறம் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்கேஸ் மந்த்லி சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் நம்மகிட்ட கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும். மாத கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கொஞ்சம் பணம் வந்து செலவு பண்ண கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அப்போ கம்மியான அமௌண்ட்டுனா நம்ம ஈஸியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இனிஷியலாக வந்து நம்ம கொஞ்சம் அதிகமான பணத்தை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக இருப்போம் இல்லையா சேவிங்ஸில். ஸோ ஸ்டார்டிங்கில் நிறைய பணம் எடுத்து வைக்கும்போது நமக்கு அது தெரியாது. ஸோ ஈஸியாக செஞ்சுருவோம். அதனால் அதுக்கப்புறம் கம்மியான அமௌண்ட் இருக்கும்போது சரி இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தானே அப்படின்ட்டு நம்ம கம்மியான அமௌண்ட்டையும் எடுத்து வைக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி எந்த ஆர்டரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சேவ் பண்ணிங்க அப்படின்னா 4 வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூ. 2800 வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இப்படி சேவ் பண்ணும்போது 4 வாரம்ன்றப்ப நம்ம 28 டேஸ் கால்குலேட் பண்ணோம் இல்லையா. ஸோ ரூ. 2800 வந்து 28 நாளில் நம்ம சேவ் பண்ணுறோம். நான் முன்னாடி சொன்னால் ஒரு மாதத்தில் வந்து 4 வாரம் இல்லை 30 நாள். நீங்கள் இந்த 28 நாள் போதும் அப்படின்னாலும் ஓகே. இல்லை மீதி இருக்க 2 நாளும் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 100 அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா கூட போதும். அந்த பேலன்ஸ் 2 நாளில் நம்ம வந்து ரூ. 200 வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரூ. 3000 வந்து ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ண முடியும். டெய்லி இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்து வைக்கிறதுனால நம்மளோட செலவுகளையும் நம்ம குறைப்போம். ஸோ சேவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்டு இப்போ நம்ம வந்து கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 கிராம் வந்து இன்றைக்கான கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 5325. ப்ளஸ் அதுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி 3% அப்புறமா வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்தோம்னா காயின் வாங்கினோன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு ரூ. 200 வரைக்கும் ஆகும். நான் மேக்ஸிமமாக போட்டிருக்கேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 5575 ஆகும் 1 கிராம் கோல்ட் காயின் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மாதத்தில் 1/2 கிராம் வாங்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா ரூ. 2788. ஸோ நீங்கள் 28 நாள் சேமித்தாலும் உங்கள்கிட்ட ரூ. 2800 இருக்குது. இல்லை 30 நாள் சேமிச்சிங்கன்னா ரூ. 3000 இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக நம்ம வந்து 1/2 கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும். ஸோ நீங்கள் எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை பொறுத்து அன்றைக்கி கோல்டு ரேட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சேமிக்கிற காசுலேயே மிச்சமாக இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து திரும்ப நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க.
பேலன்ஸ் அமௌண்ட்டை அடுத்தடுத்த மாதம் நீங்கள் திரும்ப அதே மாதிரி சேமிக்கிறப்ப நகையோட விலை வந்து இப்போது கோல்டு ரேட் ஏறுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த 30 டேஸ் அமௌண்ட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக வந்து 1/2 கிராம் கோல்டு வந்து ரொம்ப ஈஸியாக வாங்க முடியும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் 1/2 கிராம் வாங்குறப்ப ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம 6 கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும். சின்ன அமௌண்ட்டாக எடுத்து வச்சோம் அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய நகையை வந்து வாங்க முடியும். ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து கோல்டு அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியும். நகையாக நம்ம அதாவது காசு சேர்த்து வச்சோன்னா அதோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். பட் நகையாக வாங்குறப்ப அதோட வேல்யூ ஏறிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2-3 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா 1 கிராம் கோல்டு ரேட் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா 4500 4600 தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 800 1000 வரைக்கும் கூடியிருக்கு. நீங்கள் அந்த காசை வச்சுருந்தீங்கன்னா அந்த 4500 தான் இருந்திருக்கும். அந்த காசில் நீங்கள் கோல்டு வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 1000 கூடி இருக்குது. ஸோ அது மூலயமா நமக்கு வந்து இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பணமாக வைக்காமல் அதை கோல்டு காயினாக மாற்றி வச்சிங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக உயரும். இது ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வைஸ் டெசிஷனாக இருக்கும். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.